Hi, welcome back to our channel Arpavi Samayal. So இன்னைக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு சோப் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். நான் வந்து காஸ்டிக் சோடா, தேங்காய் எண்ணெய், தண்ணி இது மூணு வச்சு தான் செய்ய போறேன். சோப்ல கலக்கிறதுக்காக நான் வந்து செம்பருத்தி பூ இருக்குல அதோட தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் காய வச்சு. ஸோ அது வச்சு தான் இப்போ செய்ய போறோம். காஸ்டிக் சோடா வந்து நான் ஒரே ஒரு டம்ளர் தான் எடுத்துக்க போறேன். ஸோ அது வந்து ஒரு சால்ட் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த பக்கெட்டில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு டம்ளர் தான் போட போறேன். ஸோ இதை வந்து போட்டுக்கலாம். ஈஸியாக வந்து தண்ணியில் கரைஞ்சிரும். ஸோ இந்த ஒரு டம்ளர் காஸ்டிக் சோடாக்கு நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அது வந்து கரையிற வரைக்கும் கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும் கரையிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸோ இதனால் என்னால் வீடியோஸே போட முடியல. 1 வீக்காக பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. உங்களுக்கு என் வாய்ஸ் வச்சே தெரிஞ்சிருக்கும் உடம்பு சரியாது. ஸோ என்னால் எந்த வீடியோவுமே எடுக்கவே முடியல. இது வந்து ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ தண்ணி வந்து 2 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ அந்த காஸ்டிக் சோடாவையும் தண்ணியும் வந்து நல்லா கலந்துக்கணும். இது வந்து நல்லா ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா இது வந்து நெடி ஏறும் பயங்கரமாக. ஸோ வந்து 1/2 அன் ஹவர் வந்து என் தம்பி கரைச்சிட்டான். தம்பி தான் எல்லாமே செஞ்சான். ஸோ நான் வந்து பக்கத்தில் உட்காந்து வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த எவாப்ரேட் ஆகிற ஸ்மெல் வந்து செட் ஆகாது. அதனால் நான் எதுவும் செய்யலை. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் வந்து இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து இது வந்து சோப் செய்கிறதுக்காகவே விற்கிறாங்க இந்த தேங்காய் எண்ணெய். பட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் வந்து ஒயிட்டாக இருக்கும். இது வந்து சோப் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இதில் 6 டம்ளர் தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயாக தான் இருக்கும். மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோன்னா நம்மளே செய்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சோப் வந்து வெளியில் வாங்குறது வந்து நல்லதில்லை. அவங்க எண்ணெய் வந்து கெமிக்கல் போடுறாங்க, நமக்கு தெரியாது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் வந்து பாப்பாவுக்கு இன்னுமே வந்து நான் என்னது கடலை மாவு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அவளுக்கு வந்து எந்த சோப்புமே இன்னும் போடல. அவளே குளிக்கிற டைமில் சோப் வந்து கேட்டானாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ இந்த எல்லாத்தையும் கலக்கிறோன்னா நமக்கு அந்த இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த எண்ணெய், அந்த காஸ்டிக் சோடா, தண்ணி எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து இட்லி மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அது வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் இது மாதிரி கலக்கினே இருக்கணும். இப்போ கொஞ்சம் தனியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகணும். ஸோ இட்லி மாவு பதம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ மோல்டில் நம்ம வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். என்கிட்ட இந்த மோல்டும் இல்லை. அதனால் டீ கப்ஸு, கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாலாம் இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி மோல்டை ஊற்றுறோம். நான் ஒரு டப்பாவில் வந்து வெறும் தேங்காய் எண்ணெய், அந்த தண்ணி, காஸ்டிக் சோடா இது மட்டும் கலந்தது மட்டும் ஊற்றிக்கிட்டேன் ஒரு டப்பாவில். இன்னொரு டப்பாவில் வந்து நாங்கள் செம்பருத்தி பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன்ல காய வச்சு, அதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை ஆட் பண்ணி இன்னொரு டப்பாவில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு ஆவாரம் பூ இல்லை வந்து கடலை மாவு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட வந்து இந்த செம்பருத்தி பூவோட ட்ரை பண்ணி அம்மா வந்து பொடி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா கலக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். கட்டிப்படாமல் கலக்கிக்கோங்க. பட் வந்து கட்டி பட்டுடுச்சு நாங்கள் பண்ணும் போது. நல்லா கலக்கியாச்சு அதுக்கப்புறம். பட் ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் திப்பி இருந்தது, அது மட்டும் மேலே தெரியும். பட் அது பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதை ஸோ கலக்கி ஊற்றியாச்சு. நல்லா ஊற்றி ஒரு 2 நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு. நம்ம வந்து செட்டாக விட்டுடலாம். நம்ம வந்து சன்லைட்லலாம் வைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. வீட்டிலே வந்து கட்டிலுக்கு அடியில் இல்லை ஷெல்ஃபில் போட்டு விட்டாலே இது வந்து நல்லா காஞ்சிரும். ஸோ தேங்காய் எண்ணெயிலும் ஒரு சோப்பு, தென் வந்து செம்பருத்தி காய வச்சு அரைச்சி ஒரு சோப்பு வச்சு செஞ்சாச்சு. இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இது வந்து அம்மா வந்து ஏற்கனவே பிச்சு எடுத்துட்டாங்க. இது வந்து டீ கப்பில் பண்ணது. தென் வந்து இப்போ நம்ம இதில் பீஸ் போட்டுடலாம். ஸோ பார் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நான் தான் போட்டுட்ருக்கேன்.
ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சணும். 30 டேஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு இது வந்து இச்சிங்காக அரிக்கும் ஒரு மாதிரி. அதனால் நம்ம வந்து ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து தேங்காய் எண்ணெயாக உடம்புக்கு தடவுவோம், அதுக்கு பதிலாக சோப்பாக கூட யூஸ் பண்ணலாம். காஸ்டிக் சோடா வந்து நமக்கு வந்து கெமிக்கலாக ஆகாது, அது வந்து ஒரு சால்ட் வகை தான். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். பாய்.